கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கிய பகுதி, ஒரு மையப்பகுதி இருக்கிறது. அதுபோன்று நாமும் அல்லாஹ்வினுடைய அருளால் புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய மையப்பகுதி, முக்கிய பகுதியில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, இன்றைய மகரிபில் இருந்து 20 நோன்புகள் முடிந்து 2 பத்துக்களை நிறைவு செய்து 3வது பத்தில் நாம் எல்லாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 3வது பத்து என்பது மிக முக்கியமான நாட்களாக ரமலானினுடைய மையப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பத்தில் 3வது 10 தினங்கள் வந்துவிட்டால் எந்தளவு அவர்கள் இபாதத் செய்வார்கள் என்று சொன்னால், தனது கீழாடையை வரிந்து கட்டி கொள்வார்கள். நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுறார், அவர் சொல்லுவோம் இல்லைங்க, வரிஞ்சு கட்டிட்டு அவர் இறங்கிட்டாருங்க. அந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது பத்தில் எவ்வளவு ஆர்வத்தோடும் எவ்வளவு சிரமத்துடனும் இபாதத் செய்தார்கள் என்பதை நமக்கு விளங்க வைப்பதற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். வரிந்து கட்டிக் கொள்வார்கள். அஹியல் லைலஹு, அதே போல இரவு நேரத்தில் அதிகமாக இபாதத் செய்வார்கள். ஐகத அஹ்லஹு, தான் மட்டும் இபாதத் செய்கிறதோடு அல்ல, தனது குடும்பத்தார்களையும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக எழுப்பி விடுவார்கள். எனவே சங்கையானவர்களே, இந்த கடைசி 10 மிகவும் சிறப்பிற்குரிய காரணம் என்ன? கடைசி 10 தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை வைத்திருக்கிறான். இந்த ரமலானுக்கு சிறப்பே குர்ஆனை கொண்டுதான். குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவு இந்த கடைசி 10 இருப்பதால் தான் இந்த இறுதி 10க்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 தினங்கள், ரமலானுடைய இறுதி 10 தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு இவ்வளவு சிரமத்தை எடுத்து இபாதத் செய்வார்கள். மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, அதுபோன்று மற்ற எந்த நாட்களிலும் எந்த மாதங்களிலும் சிரமத்தோடு இபாதத் செய்ய மாட்டார்கள். அவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்வார்கள். எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் அருளால் 20 நாட்கள் நாம் நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதினோம், திக்ர் செய்தோம், இமாம் ஜமாத்தோடு தொழுதோம். இனி கடைசி 10 நாள் முந்தைய 20 தினங்கள் நாம் செய்த அமல்களை விட அதிகமான அளவு அமல்கள் செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுபவர்கள் தங்களது திலாவத்துகளில் அதிகம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இரவு நேரங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் முடியுமோ நஃபில் தொழுகணுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதான ஒரு அமல் இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபடுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் எவ்வளவு தொழுவார்கள், அவர்களது கால்கள் நின்று தொழுதலின் காரணமாக வீங்கிவிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்களாமா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களது முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிற போது ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்க இபாதத் செய்யறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, எனது முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்த என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்பாங்களாம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு தொழுகையில் நானும் அவர்களோடு தக்பீர் கட்டிக் கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு சூரத்துல் நிசாவை ஓதினார்கள். அதற்கு பிறகு சூரா ஆல இம்ரானை ஓதினார்கள். எந்த அளவு அவர்களது தொழுகையை நீட்டினார்கள் என்று சொன்னால், எனது உள்ளத்தில் கெட்ட எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இந்த ஹதீஸ் அவங்களுடைய மாணவர்களுக்கு முன்னால் சொல்றாங்க. மாணவர்கள் கேட்டாங்களாமா, உஸ்தாத் அவர்களே, அப்படி தொழுகையில் உங்களுக்கு என்ன கெட்டெண்ணம் ஏற்பட்டுருச்சு? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொழுகையை எவ்வளவு நீட்டினார்கள் என்று சொன்னால், என்னால் நிற்க முடியாத போது, என்னால் நிற்க முடியாமலாகி தொழுகையிலேயே பிசாம கீழே உட்கார்ந்துடலாமான்னு சொல்லி நினைச்சிட்டேன். அதுதான் எனக்கு தொழுகையில ஏற்பட்ட கெட்ட எண்ணம் சொன்னாங்களாம். அவ்வளவு நீளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுதார்கள். எனவே சங்கியானவர்களே, இந்த கடைசி பத்தில், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகள் ஒற்றைப்படை இரவுகள். இந்த இரவுகளில் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் தங்களால் இரவு விழிக்க முடியுமோ, இரவு இபாதத் செய்ய முடியுமோ இபாதத்துகள் செய்வது, அல்லது குறைந்தபட்சம் காலையில சஹருடைய நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் எப்பவும் இல்லாத அளவு ஸ்பெஷலா தஹஜ்ஜுடைய தொழுகைகளை நீளமாக தொழுவதற்கு முயற்சி செய்கிறது. யாராவது ஒருத்தர் ஒருவேளை அவர் நின்று தொழுகிற அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக ஆகிவிட்டால் 1000 மாதங்களை விட அவருக்கு சிறந்த நன்மை கிடைப்பதற்கு அது காரணமாக ஆகிவிடும். அதே போல இந்த கடைசி பத்தில் இஅ்திகாஃபுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சரி செய்வதுதான் இஅ்திகாஃபுடைய அமல். உலக தொடர்புகள் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுக்காக வந்து தங்குவதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். அதனால 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது சிறந்தது. இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகு 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்தார்கள். எந்த வருடமும் நபி அவர்கள் அந்த கடைசி ரமலானுடைய 10 இஅ்திகாஃப் இருப்பதை விடவில்லை. தனது வாழ்நாளில் 10 வருடங்களும் நபி அவர்கள் எந்த அமலை முக்கியத்துவத்தோடு செய்தார்களோ அதை இன்று செய்வதற்கு மக்கள் யோசிக்கிறார்கள் என்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்று இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் எந்த வருஷம் இல்லைங்களாம். அதனால 10 நாள் முடியாது, குறைஞ்சபட்சம் 1 நாள், 2 நாள், 3 நாள், யாருக்கு எவ்வளவு அவகாசம் கிடைக்குமோ அத்தனை நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய வீட்டு பெண்களையும் ஆர்வப்படுத்துறது. ஹதீஸில் வருகிறது, யார் ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பாரோ 2 ஹஜ் 2 உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு தருகிறார். இன்னும் ஹதீஸுடைய கருத்து, ஒரு நாள் எவர் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் அல்லாஹ் தஆலா 3 கந்தக் அளவுகள் தூரத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு கந்தக் என்பது அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் வானம் பூமிக்கு இடையில் உள்ள தூரத்தை போன்று அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்துகிறான். எனவே சங்கியானவர்களே, உலக தொடர்புகளை விட்டு பள்ளியில வந்து ஒருத்தர் இருக்கிறதே சிறந்த இபாதத்துங்களாம். ஹதீஸ்ல வந்திருக்குது, எப்படி காணாம போன குழந்தைய அந்த பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தையை கண்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ அதுபோன்று ஒரு அடியான் பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அவ்வளவு சந்தோஷப்படுறானா. இன்னும் ஹதீஸ்ல வருது, தொடர்படியாக பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தவர், அவருக்கு ஏதோ நோய் அல்லது பிரயாணத்துல வெளியே போயிட்டாரு, அவருக்கு பள்ளிக்கு வர முடியல, மலக்குமார்கள் அவரை தேடுகிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் பள்ளியில வந்து இருக்கிறதுக்கு இருக்குதுங்களா. அதனால யாருக்கு எவ்வளவு முடியுமோ இந்த கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. இன்னும் முதல் 20 நாள் நான் நோன்பே வைக்கலைங்க, குறைஞ்சபட்சம் இந்த கடைசி 10 நாள்ல நான் நோன்பு வைக்க முயற்சி செய்யறது, வச்சு பார்க்கறது என்னதான் ஆயிரும். இன்னைக்கு சிரமமான வேலைகள் செய்யறவங்கலாம் நோன்பு வைக்கிறாங்க. அதிலும் சில சிரமங்கள் இருக்கத்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. வெயிலுடைய சிரமம், தாகத்தை சகிச்சுக்கணும், இதெல்லாம் இல்லாம இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுக்காக யார் இந்த சின்ன சின்ன சிரமங்களை சகித்துக் கொள்கிறாரோ இதுதான் சொர்க்கத்துடைய பாதை. எனவே இந்த கடைசி 10 நாள்ல நம்ம அதிகமான அமல்களை செய்யறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி 10 நாட்களில் முந்தி 20 நாட்களில் இல்லாத அளவு அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.